الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد أما بعد فقال الله تعالى في القرآن الكريم فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قد أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون وقال أيضا وما خلقت الجن والإنس إلا ليعبدون صدق الله العلي العظيم. அன்புக்குரிய நேர்களே, சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, அல்ஹம்துலில்லாஹ், சென்ற வருடத்தை போன்று இவ்வருடமும் புனிதமான ரமதானுடைய நாளையிலே சந்திக்கின்ற சந்தர்ப்பத்தை அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் நசீபாக்கியிருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரிய நேர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹு தாலா ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் 5 நேர தொழுகையை கடமையாக்கியிருக்கிறான். ஏனைய அமல்கள் எல்லாம் அல்லாஹு தாலா பூமியிலே வைத்துத்தான் அல்லாஹு தாலா கடமையாக்கியிருந்தான். ஆனால் தொழுகையை அல்லாஹு தாலா அல்லாஹ்வின் தூதரை விண்ணுலகத்துக்கு எடுத்து அங்கே கொடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு அமலாக இருக்கும் என்று சொன்னால் என்னுடைய மதிப்பை இன்று நாம் விளங்காதவர்களாக உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தாலாவுக்கு நன்றி செலுத்தும் விதமாகத்தான் இந்த அமலை, இந்த தொழுகையை அல்லாஹு தாலா எங்களுக்கு கடமையாக்கி இருக்கிறான். அல்லாஹ் எங்களுக்கு எவ்வளவு நியமத்துகளை தந்திருக்கிறான். உடம்புல எவ்வளவு ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான், கண் பார்வையை தந்திருக்கிறான், நல்ல உடம்புல சக்தியை தந்திருக்கிறான், நல்ல கேட்குகின்ற நல்ல சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் தந்திருக்கிறான். நல்ல கால்கள் நல்ல ஊனம் இல்லாமல் அழகான முறையில் அமைத்து தந்திருக்கிறான். உடம்பு அழகான முறையில் இருக்கிறது. பேசக்கூடிய நாவை நல்ல முறையில் பேசுவதற்கு அல்லாஹ் சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது வஃபி அன்ஃபுஸிகும் அஃபலா துப்ஸிரூன், நீங்க பார்க்க கூடாதா? உங்களுக்குள்ளேயே எவ்வளவு அற்புதங்கள் இருக்கிறது, இதை நீங்க சிந்திக்க கூடாதா? அல்லாஹ் சொல்லுகிறான், ஒரே வாயால சாப்பிடுறோம், வெளியாகின்ற விதங்களை பார்த்தா ஒன்று மலமாகவும் சிறுநீராகவும் வெளியாகின்றது. இந்த மலத்தை சிறுநீரை வெளியாக்குவதற்காக வேண்டி இன்னைக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. எத்தனையோ குழாய்கள் போடப்பட்டு அந்த சிறுநீர்களும் மலங்களும் கழிக்கப்பட்டு வெளியாக்கி கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு எவ்வளோ செலவழிக்குகிறார்கள், எவ்வளோ காலங்கள் நேரங்கள் கொடுக்கப்படுகிறது, எவ்வளோ சிரமப்படுகிறார்கள். இதெல்லாம் அழகான முறையில எங்களுக்கு இந்த மலம் சிறுநீர் சுபஹானல்லாஹ் அழகான முறையில போகுது. இன்றைக்கு எத்தனையோ பேர்கள் கொஞ்சம் வைத்தியசாலையில பாருங்க, இன்றைக்கு சாப்பிட முடியாம, வாயால சாப்பிட முடியாமல் குழாய் ஒன்று வாய்க்குள்ள அப்படியே இறக்கி, அதனால அதுவும் பால் போன்ற தண்ணீர் போன்ற விடயங்கள் அங்கே குழாயினால் அந்த மனிதனுடைய வயிற்றுக்குள்ளே உடம்புக்குள்ளே செல்லுகிறது. இன்னும் சிலர்களை பார்த்தா தொண்டைக்குள்ள ஒரு ஓட்டை ஒன்றை போட்டு அதுக்குள்ள ஒரு குழாயை போட்டு அதுக்குள்ளால தண்ணீர் உணவு போய் கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, நேர்களே, இன்னும் சிலர்களை பார்த்தன்னு சொன்னா சுபஹானல்லாஹ், மூக்குக்குள்ளால அதுக்குள்ளால உணவு போகுது. இன்னும் சிலர்களை பார்த்தா வயிற்றுக்குள்ளே ஓட்டை ஒன்றை போட்டு பைப் ஒன்றை போட்டு குழாய் ஒன்றை போட்டு அதை ஓட்டையாக ஆக்கி அதுக்குள்ளே அவர்களுடைய நீர்களும் அதுக்குள்ளே அவர்களுடைய உணவுகளும் சென்று கொண்டிருக்கிறது. இப்படியாக இருக்கின்ற பொழுது அல்லாஹ் இந்த மாதிரியான நிலைமை விட்டும் அல்லாஹ் என்ன பாதுகாத்திருக்கிறானே. கொஞ்சம் வைத்தியசாலையில கொஞ்சம் போய் பார்த்தா விளங்கும். ஒவ்வொரு மனிதனும் எவ்வளவு கஷ்டப்படுறான். சிலர்களை பார்த்தா சுபஹானல்லாஹ் தன்னுடைய மரணத்தை அந்த மெஷினிலே எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள், மூச்சுக்களை எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படியான நிலைமை இல்லாம சுபஹானல்லாஹ் அழகான முறையில பேசுவதற்கும், அழகான முறையில சாப்பிடுறதுக்கும், அழகான முறையில உண்ணுவதற்கும், குடிப்பதற்கும், நல்லா பார்க்கிறதுக்கும், நல்லா கேட்கிறதுக்கும், நல்லா ஓடுறதுக்கும், விளையாடுறதுக்கும் சுபஹானல்லாஹ் நல்ல ஆரோக்கியமான உடம்பை தந்திருக்கிறானே. இதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், இதை நீங்க அதிகமாக நான் உங்களுக்கு தந்ததுக்காக வேண்டி அல்லாஹ்வுக்கு நீங்க நன்றி செலுத்துங்கோ. ல இன் ஷகர்தும் ல அஸீதன்னகும் ல இன் ஷகர்தும், நீங்க அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிற நியமத்துகளுக்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினால் நான் உங்களுக்கு அதிகமாக தருவேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அன்புக்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, எனவே அவ்வளவு இன்றைக்கு அதுல மிக முக்கியமானது தான் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், மனிதன் இருக்கிறானே, இன்னல் இன்சான லிரப்பிஹி
ரப்பிஹி லகனூது. மனிதன் அவன் அல்லாஹுக்கு அவனுடைய ரப்புக்கு நன்றி செலுத்தக்கூடிய விஷயத்தில் அவன் நன்றி கெட்டவனாக இருக்கிறான். சுபஹானல்லாஹ். இன்னைக்கு தொழுகை என்று சொன்னா என்னென்று தெரியாது, பள்ளிக்கு வாராங்கில்ல. இன்றைக்கு வந்தவங்க அடுத்த பெருநாளைக்கு அல்லது அடுத்த நோம்புக்கு அல்லது அடுத்த ஜும்மாவுக்கு, இன்றைக்கு எங்கட நிலைமை அப்படித்தான் போயிட்டு கொண்டிருக்குது. சில சகோதரர்கள் இன்றைக்கு தொழுகைக்கு வாராங்க இல்ல, பள்ளிக்கு வாராங்க இல்ல, பள்ளியில் உள்ள ஹஸ்ரத் யார் என்று தெரியா, முஅத்தின் யார் என்று தெரியா, நிர்வாகம் யார் என்று தெரியாது. ஏன் அவங்க 5 நேர தொழுகை கூட பள்ளிக்கு வாராங்க இல்ல. இன்றைக்கு அல்லாஹ் இவ்வளவு நியமத்துகளை தந்த அல்லாஹுக்கு குறைந்தது 5 நேரமாவது வந்து அல்லாஹுக்கு கொஞ்சம் சிரம் பணிஞ்சிட்டு போவோமே என்ற சிந்தனை கூட இல்லாம இன்றைக்கு நமது முஸ்லிம் சகோதரர்கள் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த நோம்புடைய காலத்துல கூட இன்றைக்கு பார்க்கலாம், ஆரம்பத்துல சுபகு தொழுகைக்கு சுபஹானல்லாஹ் சஹர் எல்லாம் நோம்பெல்லாம் பிடிச்சிட்டு வந்து சுபகுக்கு நடந்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு கிழமை 2 கிழமை போனதோட அது அப்படியே பழைய மாறி போகுது. அதுக்கு பின்னால பெருநாளைக்கு ஒரு கிழமைக்கு முன்னால கொஞ்சம் கூடுது, அதுக்கு பின்னால பெருநாள் முடிஞ்சதோட பழைய மாதிரி அப்படியே போகுது. சுபஹானல்லாஹ். தொழுகை இல்ல, எங்களோட வாழ்க்கையில தொழுகை இல்ல. தொழுகை இல்லைண்டா எங்களோட வாழ்க்கையில நாங்க முசீபத்தை தான் சந்திச்சு கொண்டிருக்கிறோம். சகோதரர்களே, அன்புக்குரியவர்களே, எல்லாத்துக்கும் நேரம் கொடுக்கிறோம். பாருங்க, இன்றைக்கு எங்கட பிள்ளைய வைத்தியசாலை கொண்டு போற நேரம் கொடுக்கிறோம், எங்கட பிள்ளைய பாடசாலைக்கு கூட்டி கொண்டு போற நேரம் கொடுக்கிறோம், எங்கட பிள்ளைய கிளாஸுக்கு கூட்டி கொண்டு போற நேரம் கொடுக்கிறோம், கடைக்கு நேரம் கொடுக்கிறோம், எங்கட தொழிலுக்கு நேரம் கொடுக்கிறோம். ஆனா தொழுகைக்கு ஒரு 5 நிமிடமாவது கொஞ்சம் பள்ளிக்கு போயிட்டு தொழுவிட்டு வருவோம். எனக்கு நேரம் இல்லை, எனக்கு சரியான பிஸி. சுபஹானல்லாஹ். இந்த துன்யாவுடைய வாழ்க்கையை இன்றைக்கு நாங்கள் நாசமாக்கி கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்த நேயர்களே, கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். இந்த உலகத்துடைய வாழ்க்கை அல்லாஹ் எமக்கு தந்திருப்பது அமலுக்காக, நீ இபாதத்துக்காக நீ தந்திருக்கிறான். உலகத்துடைய வாழ்க்கையை வீணடித்து விட்டு உலகத்திலே நல்லமல் செய்யவில்லை என்றால் நிச்சயமாக நஷ்டவாளிகளாக மாறிவிடுவோம். இன்றைக்கு நாங்கள் துன்யாவோட விஷயத்துக்கான எவ்வளவு முயற்சி செய்கிறோம். ஒரு கடை இருந்தா இன்னொரு கடையை நாங்கள் பெருக்கிறதுக்கு முயற்சி செய்கிறோம், பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறோம், ஒரு வாகனத்தை ஒரு பைக்கை கொடுத்துட்டு காரை வாங்குறோம், கார் இருந்தா அதோட ஸ்பெஷலான வாகனத்தை நாங்கள் எடுக்கிறதுக்கு முயற்சி செய்கிறோம், எங்களோட வீடை கட்டி உடைத்து அதை மாளிகை ஆக்கிறதுக்கு முயற்சி செய்கிறோம். துன்யாலேயே நிம்மதி சந்தோஷமாக வாழணும். ஆனா எங்களோட உடம்பு எங்கட உலகத்தை விடவும் மறுமையுடைய வாழ்க்கையில நிரந்தரமான வாழ்க்கைக்காக வேண்டி, ஏன் இந்த தொழுகைக்காக வேண்டியாவது நாங்க நேரம் கொடுக்கிறோமா? இன்னைக்கு தொழுகைக்கு எவ்வளவு நேரம் கொடுக்கிறோம்? சுபஹானல்லாஹ். 5 நேரம் என்று பார்த்தாலும், ஒரு நேரத்துக்கு 10 நிமிடம் என்று பார்த்தாலும் 50 நிமிடங்கள் இன்றைக்கு எங்களுக்கு போயிட்டு அல்லாஹுடைய மாளிகையில போயிட்டு 4 சுஜூது அல்லது எங்களுக்கு சுஜூத் செஞ்சுட்டு 4 ரக்காத் தொழுட்டு வர முடியாது. சகோதரர்களே, பெரியார்களே, அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு அதை எல்லா மனிதனுக்காக படைக்கப்பட்ட எல்லாமே அல்லாஹுக்கு சுஜூத் செய்து கொண்டிருக்குது. வானத்தில் இருக்கக்கூடிய மலக்குமார்கள், பூமியில் இருக்கக்கூடியவைகள், மரங்கள், அதே போன்று மலைகள், இவைகள் எல்லாம் அல்லாஹுக்கு சுஜூத் செய்து கொண்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல கேட்கிறான், அலம் தர அன்னல்லாஹ யஸ்ஜுது லஹு மன் ஃபிஸ் ஸமாவாதி வ மன் ஃபில் அர்த். நீங்க பார்க்க கூடாதா? வானத்தில் உள்ள மலக்குமார்கள், பூமியில் இருக்கக்கூடியவைகள் எல்லாமே அல்லாஹ்வுக்கு சுஜூத் செய்து கொண்டிருக்கிறது. வஷம்சு வல் கமரு வன் நுஜூம். சூரியன் அல்லாஹ்வுக்கு சுஜூத் செய்து, சந்திரன் அல்லாஹ்வுக்கு சுஜூத் செய்து, நட்சத்திரங்கள் அல்லாஹ்வுக்கு சுஜூத் செய்து, வல் ஜிபால் வஷஜர் அல்லாஹ் சொல்லுகிறான், மலைகள் அல்லாஹ்வுக்கு சுஜூத் செய்து, மரங்கள் அல்லாஹ்வுக்கு சுஜூத் செய்து கொண்டிருக்கிறது. இவைகள் எல்லாத்தையும் படைத்திருக்கிறான் அல்லாஹ். அவனு மனிதர்களுக்காக வேண்டித்தான் இந்த வானம், பூமி, மலைகள், மரங்கள், சந்திரன், சூரியன் எல்லாமே மனிதனுக்காக வேண்டி படைக்கப்பட்ட இந்த படைப்புகளே அல்லாஹுக்கு சுஜூத் செய்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், இன்றைக்கு எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? சுபஹானல்லாஹ். இன்றைக்கு ஏன் அல்லாஹுக்கு நாங்க சுஜூத் செய்ய மறுக்கிறோம்? ஏன் அல்லாஹ் அதான் சொல்லுகின்ற பொழுது, அதான் சத்தத்தை கேட்குகின்ற பொழுது, ஹய்யால ஸலா ஹய்யாலல் ஃபலா, தொழுகின் பக்கம் விரைந்து வாருங்கள், வெற்றியின் பக்கம் விரைந்து வாருங்கள், அஸ்ஸலாத்து கைரு மினன் நௌம், உனது தூக்கத்தை விட தொழுகை சிறந்தது என்று முஅஜ்ஜின் ஒவ்வொரு நாளும் அழைக்குகின்றாரே, அந்த அழைப்பை கேட்டு இன்றைக்கு வராமல் இருக்கிறோம் என்று சொன்னால் நாம் எவ்வளவு நஷ்டவாளிகள். ஷைத்தான் கூட செய்யறதுக்கு முன் வராத, ஷைத்தான் கூட அல்லாஹுக்கு இந்த விஷயத்தை செய்யறதுக்கு முன் வராத விடயத்தை இன்றைக்கு தொழுகை
தொழுகை இல்லாத ஒருத்தன் செய்து கொண்டிருக்கிறான். ஷைத்தான் என்ன செய்தான் என்று தெரியுமா? அல்லாஹுக்கு சுஜூத் செய்யறத ஷைத்தான் மறுக்கையில, ஆனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சுஜூத் செய்யறதான் மறுத்தான் ஷைத்தான். கால அஸ்ஜுது லிமன் ஹலக்த தைனா, ஷைத்தான் கேட்டான் அல்லாஹ்விடத்துல, மண்ணினால் படைக்கப்பட்ட இந்த மனிதனுக்கு நான் சுஜூத் செய்யணும் என்று கேட்டான். ஆனா அல்லாஹுக்கு சுஜூத் செய்ய மறுக்கல ஷைத்தான். அல்லாஹ் அவனை அரிசிலிருந்து தூரமாக்கினான், சுவர்க்கத்திலிருந்து தூரமாக்கினான், அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலிருந்து அவன் அப்படியே எடுத்து தூக்கி எறிந்து விட்டான் என்று சொன்னால், அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, அது ஷைத்தான் மனிதனுக்கு சுஜூத் செய்வதைத்தான் மறுத்தான். ஆனா இன்றைக்கு எமது முஸ்லிம் சமூகம் அல்லாஹுக்கு சுஜூத் செய்யறத மறுத்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இவருடைய வாழ்க்கை எங்க நிம்மதியாக இருக்கும்? இவருடைய நிலைமை எப்படியாக இருக்கும் சகோதரர்களே? நரகத்திலே மிகவும் பயங்கரமான ஒரு நரகமாக மா சலகக்கும் ஃபீ சகர், அவரிடத்திலே கேட்கப்படும் சுவர்க்க நரகவாசிகளிடத்திலே, நீங்க ஏன் சக்கர் என்று சொல்லுகின்ற இந்த நரகத்தில் இருக்கிறீர்கள் என்று கேட்கின்ற பொழுது அவர்கள் சொல்லுவார்கள், லம் நக்கு மினல் முஸல்லேன், நாங்க தொழக்கூடியவர்களாக இருக்கையில என்று பதில் சொல்லுவாங்க. அன்பாந்த மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நேர்களே, அபூதாவுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தபூக் யுத்தத்திலிருந்து மதீனாவுக்கு வருகிறார்கள். வருகின்ற பொழுது சகீஃப் என்று சொல்லக்கூடிய கோத்திரத்தினர்கள் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவர்களிடத்துல கேட்கிறாங்க, இஸ்லாத்துக்குள்ள வாங்க என்று அழைப்பு விடுக்கின்ற பொழுது அவங்க சொன்னாங்க, நாங்க இஸ்லாத்துக்குள்ள வருவோம், ஆனா அல்லா யுஹ்ஷரு வலா யுஹ்ஷரு, நாங்க ஜகாத் கொடுக்க மாட்டோம், நாங்க யுத்தம் செய்ய மாட்டோம் என்று சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒன்றுமே பேசாம சும்மா இருந்துட்டாங்க. ஏண்டா இஸ்லாத்துக்குள்ள வந்தாங்கன்னு சொன்னா ஜகாத்தை கொடுப்பாங்க, ஏனைய அமல்கள் எல்லாம் செய்வாங்க என்ற நோக்கத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒன்றுமே பேசல, மௌனமாக இருந்துட்டாங்க. சரி பரவாயில்லை, நீங்க வாங்க. ஆனா மூன்றாவதாக ஒரு வார்த்தை சொன்னாங்க, என்னன்னு தெரியுமா? வலா யுஜப்பபு வலா யுஜப்பு, நாங்க தொழ மாட்டோம்னு சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரியவர்களே, வலா யுஜப்பு, தொழ மாட்டோம் என்று சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நீங்க தொழாதவர்களாக இருந்தா வலா கைர ஃபீ தீனின் லைஸ ஃபீஹி ருகூஉன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, எந்த மார்க்கத்துல ருகூவும் சுஜூதும் இல்லையோ அந்த மார்க்கம் அது மார்க்கமாக இருக்காது, அதுல நலவு இருக்காது என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அப்படின்னா நீங்க இஸ்லாத்துக்குள்ள வர தேவையில்லை என்று சொன்னாங்க. தொலை இயலாது என்று சொன்னதோடையே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நீங்க அப்ப இஸ்லாத்துக்குள்ள வர தேவையில்லை என்று சொல்லிட்டாங்க. சுப்ஹானல்லாஹ். இந்த சம்பவத்தை கொஞ்சம் உள்ளத்துல எடுத்துக்கொள்ளுங்க. உங்களோட உள்ளத்துல பச்சை மரத்துல ஆணி அடிக்கப்பட்டதை போல எப்படி பதிஞ்சிருக்குமோ அதே போல உள்ளத்துல பதிய வச்சு கொள்ளுங்க. அன்புக்குரிய நேயர்களே, ருக்கு சுஜூத் இல்லாத மார்க்கம் ஒரு இஸ்லாம் ஒரு மார்க்கமாக இருக்காது. அதனால நீங்க இஸ்லாத்துக்குள்ள வரவேணாம் என்று சொன்னா, இன்றைக்கு எத்தனை வீட்டுல தொழுகை இல்லை, இன்றைக்கு எத்தனை சகோதரத்துல தொழுகை இல்லை, இவர் முஸ்லிமாக இருப்பார்களா? முஸ்லிமாக இருக்க முடியாது சகோதரர்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மன் தரக ஸலாஹ் ஃபக்கத் கஃபர், எந்த ஒரு மனிதன் தொழுகை விடுகிறானோ அவனை நிராகரித்து விட்டான், ஒரு காஃபிராக உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். நிராகரித்தவனாக உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது, قد أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون, முஃமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். யார் வெற்றியாளர்கள்? முஃமின்கள். சுப்ஹானல்லாஹ். அவர்கள் எப்படிப்பட்டவங்கன்னு தொழுகையை தொழுவாங்க, அவர்கள் பயபக்தியோடு தொழுவாங்க, அல்லாஹ்வை பயந்து தொழுவாங்க. அதான் சொல்லப்பட்டா கடையை மூடுவாங்க. எனக்கு தொழுகையை விட ஏண்ட கடை பெருசு இல்ல, ஏண்ட தொழிலை விட ஏண்ட தொழுகையை விட ஏண்ட தொழில் பெருசு இல்ல, ஏண்ட பிள்ளை குட்டிகளை விட ஏண்ட மனைவிகளை விட ஏண்ட தொழுகை பெருசு இல்ல. எனவே தொழுகையை அவங்க என்ன செய்வாங்க? ஏண்ட மனைவி ஏண்ட தொழுகையை விட ஏண்ட மனைவி மக்கள் பெருசு இல்லை என்று சொல்லி அவங்க என்ன செய்வாங்கன்னு தெரியுமா? எல்லாத்தையும் விட்டுட்டு, மனைவி மக்களை விட்டுட்டு, பிள்ளைகளை விட்டுட்டு,
தொழில விட்டுட்டு காசு பணத்தை விட்டுட்டு ஓடோடி அல்லாஹ் அக்பர் என்று அழைக்கின்ற பொழுது ஓடோடி வருவாங்க, பள்ளிக்கு வந்து தொழுவாங்க, அமல் செய்வாங்க, இபாதத் செய்வாங்க. அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், இவர்கள் தான் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அன்புக்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இன்றைக்கு நாங்க பார்க்கிறோம், சுபஹானல்லாஹ், ஒரு திருமணம் வந்தா அந்த வீட்டுல தொழுகை இல்லை. பெண்ணுக்கு அங்கு மேக்கப் பண்ணி வைக்கிறாங்க, சுபஹானல்லாஹ், அங்க தொழுகை இல்லை. 10 மணி 11 மணிக்கு ஸ்டேஜில் உட்கார்றா, 7 மணி 8 மணிக்கு தானா வீட்டுக்கு போறா. லுஹர் தொழுகை இல்ல, அசர் தொழுகை இல்ல, மக்ரிப் தொழுகை இல்ல. அங்க கணவனாக வருகின்ற அந்த மாப்பிள்ளை, அவருக்கு தொழுகை இல்ல. சுபஹானல்லாஹ், வாழ்க்கையை ஆரம்பிக்குகின்ற பொழுதே தொழுகை இல்லாமல் முசீபத்தான வாழ்க்கையிலே ஆரம்பிக்குகிறார்கள். அங்கே தொழுகை இல்லை. சுபஹானல்லாஹ், சின்ன சின்ன விடயங்களுக்காக வேண்டி வீட்டில் ஒரு சந்தோஷம் நடக்குது, ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, திருமணம் நடக்குது, அந்த வீட்டில் தொழுகை இல்லை. மையத்து வீட்டிலையும் தொழுகை இல்லை. சிலர்களுடைய வீடு மையத்து வீடுகளை போன்று தொழுகை இல்லாமல் இருக்குது. குடும்பமாக வாப்பாட்டையும் தொழுகை இல்லை, தாயிடத்திலையும் தொழுகை இல்லை, தந்தை இடத்திலையும் தொழுகை இல்லைண்டா எப்படி பிள்ளைகளிடத்தில் வரும்? சகோதரர்களே, பெரியார்களே, அன்பார்ந்த நேயர்களே, நாங்க தொழணும், எங்களை பார்த்து எங்களோட பிள்ளைகள் நிச்சயமாக தொழுவாங்க. சகோதரர்களே, பெரியார்களே, அன்பார்ந்த நேயர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் இந்த தொழுகையை தந்திக்கிறது அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவதற்காக வேண்டி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சக்ராத்துடைய கட்டத்திலே அஸ்ஸலா அஸ்ஸலா என்று சொன்னார்களே, தொழுகையை பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள், தொழுகையை பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கடைசியாக வசியத்தாக சொன்னார்களே. அந்த தொழுகையுடைய நிலைமை இன்றைக்கு எங்களிடத்தில் என்ன இப்படி இருக்குது? சுபஹானல்லாஹ், ஒரு நேர தொழுகை விடுறது ஒரு மனிதனுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபுத்திர அஹ்லுஹு வ மாலுஹு, ஒரு மனிதனுடைய சொத்து செல்வங்கள் அழிக்கப்பட்டு ஒன்றுமே இழந்தவனாக இருக்கிறானே, அதே போன்று தான் ஒரு மனிதனுக்கு இருக்குமாம். சுபஹானல்லாஹ், ஒரு நேர தொழுகை விடுறது பார்க்கிறோம். வெள்ளம் வந்துச்சு, திடீரென்று இருந்தாங்க, திடீர்னு மௌத்தாகிட்டாங்க. அவர் மாத்திரம்தான் அந்த குடும்பத்தில் தப்பி இருக்கிறாரு. குடும்பத்தில் இருந்த 5 பிள்ளைகளும் மௌத்து, மனைவியும் மௌத்து, தாயும் தந்தையும் மௌத்து. சுபஹானல்லாஹ், இவர் யாருமே இல்லை, இவர் மட்டும்தான் இருக்கிறார் என்று சொன்னால் அந்த மனிதனுடைய மனநிலை எப்படி இருக்கும்? சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, நேர்களே, இதே போன்று தான் ஒரு மனிதனுக்கு ஒரு நேர தொழுகை விடுறது இதைவிட பயங்கரமானதாக இருக்கும், இதைவிட கவலையானதாக இருக்கும், இதைவிட தனிமையில விடுபடுகின்ற பொழுது அந்த மனிதன் எப்படி அவனுடைய மனநிலை இருக்குமோ, இதே போன்ற ஒரு நேர தொழுகை விடுறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இப்படித்தான் ஒரு மனிதனுக்கு இருக்கும் என்பதாக சொன்னாங்க. இவ்வளோ அனர்த்தங்கள் வந்தும், இவ்வளோ அழிவுகள் வந்தும், இன்னும் முஸ்லிம் சமூகம் இன்னும் தொழுகையோடு தொடர்பாகவில்லை என்றால், இன்னும் அல்லாஹோடு தொடர்பாகவில்லை என்றால், நாம் எப்ப சகோதரர்களை திருந்த போறோம்? அந்தந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி, அந்தந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி அல்லாஹு தஆலா எல்லா விஷயத்தையும் அமைத்து தந்திருக்கிறானே. இப்படியெல்லாம் அமைத்து தந்து சோதனைகள் தந்தும் இன்னும் நாம் தொழுகையிலே வீணடித்துக் கொண்டு தொழாதவர்களாக உலகத்திலே வாழுகின்ற பொழுது சகோதரர்களே, நாம் நல்லவர்களாக வாழ முடியாது. அன்புக்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லுகிறான், ஃபஇன் தாபு வ அகாமுஸ் ஸலா வ ஆதஉஸ் ஸகா ஃபஇக்வானுக்கும் ஃபித்தீன். ஒரு மனிதன் இருக்கிறான், செஞ்ச பாவத்துக்கு தௌபா செஞ்சிட்டான், ஜகாத்தை கொடுத்துட்டான், ஆனாலும் தொழுகையை நிலைநாட்டிட்டான் என்று சொன்னா ஃபஇக்வானுக்கும் ஃபித்தீன், இப்ப நீங்க சொல்லுங்க, என்ற மார்க்கத்துடைய சகோதரன் என்பதாக சொல்லுங்க. ஒரு மனிதனிடத்துல எங்கட நானாக இருக்கையிலும், எங்கட தம்பியாக இருக்கையிலும், எங்கட தாத்தா தங்கச்சியாக இருக்கையிலும் யாரிடத்துல தொழுகை இல்லையோ, இந்த குர்ஆனுடைய ஆயத் அடுத்த பக்கம் என்ன சொல்லுது என்று சொன்னா, நீங்க நானா தம்பி தாத்தான்னு சொல்லி பெருசாக பேசிக்கொண்டு நீங்க பெருசாக பேசிக்கொண்டு இருக்கையிலும், ஆனா தொழுகை இல்லைண்டா ஒரு காலமும் ரப்புடைய பார்வையில மார்க்க சகோதரனாக இருக்க முடியாது, ஃபயஹ்வானுக்கு ஃபித்தீனாக இருக்க முடியாது. ஒரு மனிதன், உங்களோட மகன் தொழுகை இல்லாமல், மகள் தொழுகை இல்லாமல் வீட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்றால், ஒரு காஃபிருக்கு நீங்கள் தீனி போட்டு வளர்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை அன்பார்ந்த தாய்மார்களே, அன்பார்ந்த நேயர்களே, மறந்துவிடக் கூடாது சகோதரர்களே. எனவே பிள்ளைகள் தொழக்கூடியவர்களாக ஆகியிருக்க வேண்டும். ஏன் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை ஒரு முறை மஜூசி என்ன செய்கிறான்? கொலை செய்கிறான்.
சுபகு தொழுகைக்காக வேண்டி வருகிறார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சுபகு தொழுகைக்காக வேண்டி வருகிறார்கள். வருகின்ற பொழுது அபு லுஅலுவா அல் மஜூசி என்று சொல்லக்கூடியவன் இவன் சுபகு தொழுகையில் நிற்கின்ற பொழுது, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பொழுது அவர்களை குத்துகிறான், கூறிய வாளினால், விஷம் தடவப்பட்ட வாளினால். இந்த சந்தர்ப்பத்திலே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய அப்படியே அவர்களுடைய சாப்பாடு குடல்கள் அப்படியே வெளியே வந்து விட்டது. அந்த நேரத்திலும் பிடித்தவர்களாக மயக்கம் போட்டு விடுகிறார்கள். கேட்டார்கள் தோழர்கள், மனிதர்களை தொழுது விட்டார்களா, தொழுகை நிலைநாட்டி விட்டார்களா? இல்ல சொன்னாங்க, தொழுது விட்டார்கள். அப்பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உது செய்றாங்க, மயக்கம் போட்டு விழுகிறாங்க. அந்த நேரத்தில் சொன்னாங்க, லா ஹல்ல ஃபில் இஸ்லாம் லிமன் தரக்க ஸலா, எந்த ஒரு மனிதன் தொழுகை விடுகிறானோ அவனுக்கு இஸ்லாத்திலே பங்கு இல்லை என்பதாக உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த மரண தருவாயில கூட அவர்கள் தன்னுடைய குடலை இப்படி கையால் பிடித்துக் கொண்டு அப்படியே தொழுகைக்காக முன் வருகிறார்கள் என்றால், அன்புக்குரியவர் சகோதரர்களே, பெரியார்களே, இன்றைக்கு எங்களுடைய நிலைமையை கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்க. சின்ன ஒரு காய்ச்சல்டா தொழுகை இல்லை, வீட்டில் ஒரு சந்தோஷம், ஒரு ஃபங்க்ஷன்டா தொழுகை இல்லை, அங்க அந்த பிரயாணம்டா தொழுகை இல்லை, இந்த பிரயாணம்டா தொழுகை இல்லை, அங்க போனா தொழுகை இல்லை, வேற ஒரு ட்ரிப் கொண்டு போனா தொழுகை இல்லை. சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் கடினமாக எச்சரித்தார்கள். தொழுகை விடுவது ரொம்ப பயங்கரமானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சக்கராத்துடைய கட்டத்தில் கூட ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கேட்டாங்க, அஸல்லன் நாஸ யா ஆயிஷா, ஆயிஷா மக்கள் தொழுது விட்டார்களா? இல்லை யா ரசூலுல்லாஹ், ஹும் யன்தஸிரூனக். இல்லை யா ரசூலுல்லாஹ், உங்களை எதிர்பார்த்தவர்களாக நின்று கொண்டிருக்கிறார்கள், உது செய்கிறார்கள், அப்படியே மயக்கம் போட்டு விழுகிறார்கள். மறுபடியும் மயக்கத்தில் இருந்து தெளிவாகி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க கேட்டாங்க, தொழுதுட்டாங்களா என்னுடைய தோழர்கள்? இல்லை யா ரசூலுல்லாஹ், எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க, உது செய்கிறாங்க, மயக்கம் போட்டு விழுகிறாங்க. அதுக்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இப்படியே 3 முறை நடக்குது. சொன்னாங்க, உங்களோட தந்தைக்கு சொல்லுங்க, அபூபக்கருக்கு, முரு அபா பக்கர் ஃபல் யுஸல்லி பின்னாஸ், அபூபக்கர் மனிதருக்கு தொலை வைக்கணும் என்னுடைய தோழர்களுக்கு என்று ஏவுங்க என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அன்புக்குரியவர்களே, இந்த தொழுகையை கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி கட்டத்தில் கூட விட்டு விடவில்லை. சகோதரர்களே, ஒரு மனிதனிடத்தில் தொழுகை இல்லை என்று சொன்னா, ஒரு மனிதனிடத்திலே அவனுடைய இபாதத் இல்லை என்று சொன்னால் அவன் ஒரு முஸ்லிமாக வாழ முடியாது, அவன் நல்லவனாக வாழ முடியாது. ஒரு மனிதனிடத்திலே தொழுகை இல்லை என்று சொன்னால் எந்த அளவுக்கு என்றால் சவுதி உலமாக்கள் ஒரு ஃபத்வா ஒன்று வெளியாக்கினாங்க, ஒரு பயங்கரமான ஃபத்வா. நாங்க ஒரு மனிதனிடத்துல தொழுகை இல்லைண்டா எங்களோட மகளை அவனுக்கு திருமணம் முடிச்சு கொடுக்க முடியாது. திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னால் அவன் தொழுது கொண்டிருந்தான், திருமணம் முடிச்சதுக்கு பின்னால தொழுகை இல்லைண்டா அவளுக்கு ஃபஸஹ் சொல்லி அந்த நிக்காக உடைச்சு விட வேணும். இல்லைண்டா, அப்படி இல்லைன்னு சொன்னா ஒரு மனிதன் தொழுதுட்டான், அவன் நல்லவனாக வாழ்ந்தான் என்றால் அவனோடு வைத்துக் கொள்ள வேண்டும், அவளோடு வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு மனிதனிடத்தில் தொழுகை இல்லை என்று சொன்னால் அவன் மௌத்தாகுனா அவனை குளிப்பாட்ட முடியாது, அவன் மௌத்தாகுனா அவனுடைய ஜனாசாவுடைய தொழுகையை தொலை வைக்க முடியாது, கஃபன் செய்ய முடியாது. ஏன் முஸ்லிம்களுடைய மையவாடியில கூட இவனை அடக்கம் செய்ய முடியாது, அவன் எங்கேயாவது கொண்டு வீசுங்க. சுப்ஹானல்லாஹ். ஏனென்றால் இவனுக்கு கொடுக்குகின்ற அதாப், இவனுக்கு கொடுக்குகின்ற அந்த தண்டனை பக்கத்தில் கபர்களுக்கும் அது தாக்கப்படும். அதனால இவன் தொழுகை இல்லாதவன் உலகத்தில் வாழுகின்ற பொழுது அவனுக்கு இந்த உலகத்தில் வாழ்வதற்கு சந்தர்ப்பம், அவன் மௌத்தாகினாலும் முஸ்லிம்களுடைய மையவாடியில கூட அவனை அடக்கக்கூடாது என்பதாக உலமாக்கள், சவுதியுடைய உலமாக்கள் ஃபத்வா சொல்றாங்க. அவன் ஆட்டையோ கோழியையோ கொக்கையோ மாட்டை அறுத்தால் நீங்க அதை சாப்பிடாதீங்க. ஏன் தொழுகை இல்லாதவன், அவனுக்கு இஸ்லாத்துல பங்கு இல்ல, முஸ்லிம் இல்ல, ஒரு காஃபிர் அறுத்ததை போன்று சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரியவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, உதாரணமாக எந்த அளவுக்கு என்று சொன்னால் தொழுகை இல்லாத ஒரு மனிதனுக்கு எந்த அளவுக்கு அவன் ஒரு பிரயாணம் ஒன்று சொல்றான். உலமாக்கள், ஃபிக்ஹுடைய உலமாக்கள் சொல்றாங்க, அழகான இந்த சம்பவத்தோடு முடிச்சு கொள்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, இந்த விடயத்தை உங்களோட உள்ளத்துல பதிய வச்சு கொள்ளுங்க. ஒரு தொழுகை இல்லாத ஒரு மனிதன் இருக்கிறான், அவன் என்ன செய்யறான்னு தெரியுமா? அவனுடைய நல்ல கூட்டாளி ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் நல்ல தொழக்கூடியவர். இந்த சந்தர்ப்பத்துல இந்த கூட்டாளியோடு சேர்ந்து தொழுகை இல்லாத மனிதர் ஒரு
காட்டுக்காக வேண்டி வேட்டையாடுறதுக்காக வேண்டி போறாரு. போற நேரத்துல சரியான பசியாக சரியான தண்ணி தாகமா இருக்குது. இவர் என்ன செய்யறாரு, ஒரு நாய் ஒன்று கூட்டி கொண்டு போறாரு. சுபஹானல்லாஹ். அன்புக்குரியவர்களே, இந்த தொழுகைதாரிக்கு தொழுகை இல்லாதவருக்கு தண்ணி தாகம் வருது, இதே போன்று நாய்க்கும் தண்ணி தாகம் வருது. இந்த சந்தர்ப்பத்துல இந்த நாய்க்கு தண்ணீரை, இந்த மனிதனுக்கு உற்ற நண்பனுக்கு தண்ணீரை கொடுத்துட்டு நாய்க்கு தண்ணீர் கொடுக்காமலுக்கு இவர் தயமம் செஞ்சு அங்க தொழுனார்னு சொன்னா இவருடைய தொழுகை கூடாது. இதே சந்தர்ப்பத்தில் இந்த நேரத்தில் அந்த நாய் செத்து போனது என்று சொன்னால் இவர் ஒரு உயிரை கொலை செஞ்சதுக்கு ஒரு பாவியாக மாறிவிடுகிறார். எந்த அளவுக்கு என்றால் ஹதீஸுடைய ஆதாரங்களை வைத்து இதை எழுதுறாங்க. எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு பெண்மணி என்ன செய்யறா, ஒரு ஜினா செஞ்ச பெண்மணி, ஒரு நாய் தாகத்தோடு வருது, அவளுக்கு அந்த கிணத்துல அப்படியே தண்ணீர் எடுத்து அதற்கு அப்படியே கொடுக்கிறா. அந்த நாய் அந்த தண்ணீரை குடிக்குது. அதனால அவளை அல்லாஹ் மன்னிச்சு அல்லாஹ் சுவர்க்கத்துக்கு அனுப்புறான். இன்னொரு பெண்மணி, நல்ல அமல் செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய பெண்மணி, அந்த பெண்மணி என்ன செய்யறான்னு தெரியுமா, அவ அழகான முறையில் தொழுது அமல் செஞ்சா, ஆனா பூனையை கட்டி போட்டு வைத்திருந்தால் அதனால அதை அவிழ்த்து விடவும் இல்லை, அது சாப்பாட்டுக்கு மேயறதுக்கு போகவும் இல்லை. அப்படியான சந்தர்ப்பத்தில் கூட அந்த பூனை செத்து விட்டது, மரணம் அடைந்து விட்டது. அந்த நேரத்தில் அதனால இவ்வளவு அமல் செஞ்ச அந்த பெண்மணி கூட அவ அந்த பூனையை சாகடித்ததின் காரணமாக, பூனையை கட்டி போட்டதின் காரணமாக அவள் நரகம் செல்ற அமல் செஞ்சவ. இதே போன்றுதான் அந்த மனிதனுக்கு தொழுகை இல்லாதவன் உலகத்தில் வாழக்கூடாது. அன்புக்குரியவர்களே, தொழுகை இல்லாதவன் உலகத்திலே வாழுகின்ற பொழுது அவனால ஏற்படுகின்ற நஷ்டங்கள், அவனால ஏற்படுகின்ற பாதிப்புகள், அவனுடைய அந்த முசீபத்துகள் எல்லா மனிதர்களையும் தாக்கும் என்பதையும் நாம் குர்ஆன் ஹதீஸில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, எனவே தொழுகை நிலைநாட்டக்கூடியவர்களாக, தொழக்கூடியவர்களாக, தொழுகை விடாதவர்களாக, தொடர்ந்து தொழக்கூடியவர்களாக வாழ்ந்து உலகத்தில் நல்லவர்களாக, முத்தகிங்களாக வாழ்வதற்கு அல்லாஹு தஆலா எங்கள் எல்லாருக்கும் அல்லாஹ் கிருபை செய்யணும். எனவே தாய்மார்களே, நாங்க பிள்ளைகளை பழக்குவோம் தொழுகைதாரிகளாக. எங்கட ஆண் பிள்ளைகளாக இருந்தால் எங்கட கணவனோடு அனுப்பும் நாங்க பள்ளிக்கு. பெண் பிள்ளைகளாக இருந்தா முதலாவது நாங்க தொழுகின்ற பொழுது அவர்களை எங்களோடு சேர்த்து கொள்வோம். எங்களோடு சேர்த்து அவர்களும் தொழுது, அப்ப உலகத்தில் நல்ல ஒரு குடும்பமாக, நல்ல ஒரு தக்வா உள்ள குடும்பங்களாக நாங்க வாழ வைத்துக் கொள்ள முடியும். சகோதரர்களே, அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரர்களே, உலகத்திலே வாழுகின்ற பொழுது நல்ல அமல்களையும் இபாதத்துகளும் செய்து நல்லவர்களாக, முத்தகிங்களாக எங்களுடைய வீடுகளை தொழுகை இல்லாத வீடுகளாக ஆக்கிவிடாமல் தொடர்ந்து தொழக்கூடியவர்களாக, அல்லாஹுக்கு சுஜூத் செய்த நிலைமையிலே எங்கள் ரூஹையும் அனைவருடைய ரூஹையும் அல்லாஹு தஆலா கைப்பற்றி உலகத்தின் நல்லவர்களாக, முத்தகிங்களாக வாழ்வதற்கு அல்லாஹு தஆலா எங்கள் அனைவருக்கும் கிருபை செய்து விடுவானாக. யா அல்லாஹ், என்னென்ன பாவங்களை செய்தோமோ அனைத்து பாவங்களையும் யா அல்லாஹ் நீ மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மானே, உலகத்திலே வாழுகின்ற பொழுது உனக்கு சுஜூத் செய்தவர்களாக ஆக்கிறியா அல்லாஹ். உனக்கு சுஜூத் செய்த கூட்டத்தோடு எங்களை சேர்த்திடியா அல்லாஹ். நரக பாதாளம் படுகொலை விட்டும் பாதுகாத்திடியா அல்லாஹ். யா அல்லாஹ், எத்தனையே தொழுகைகளை விட்டு விட்டோம் யா அல்லாஹ். ரப்பி ரஹ்மானே, அவைகளை யா அல்லாஹ், அவைகளை வைத்து எங்களை குறைபிடித்து விடாதே யா அல்லாஹ், குற்றம் பிடித்து விடாதே யா அல்லாஹ். இதற்கு பின்னால் தொடர்ந்து தொழக்கூடியவர்களாக இருப்போம் யா அல்லாஹ். என்ன நோய்வாய்ப்பட்டாலும், என்ன நிலைமையில் இருந்தாலும் நிச்சயமாக நாம் தொழுவோம் யா அல்லாஹ். தொழுகையை எந்த சந்தர்ப்பத்திலும் விட முடியாது யா அல்லாஹ். அறிந்திருக்கிறோம் யா அல்லாஹ். இதுக்கு பின்னால் தொடர்ந்து தொழக்கூடியவர்களாக இருப்போம் யா அல்லாஹ். ரப்பி ரஹ்மானே, இந்த ரமலானை கபூல் செய்து கொள்வாயாக யா அல்லாஹ். இந்த ரமலானிலே நல்ல அமல்கள் செய்வதற்கு நசீபாக்கிறியா அல்லாஹ். ரஹ்மத்தை தந்தருவாயாக யா அல்லாஹ். உன்னுடைய மக்ஃபிரத்தை தந்தருவாயாக யா அல்லாஹ். இத்தக மினன்னாரை தந்தருவாயாக யா அல்லாஹ். எங்களுடைய பெற்றோர்கள் யாரெல்லாம் மரணித்து மன்னர்கள் இருக்கிறார்களோ அவருடைய கபர்களை பொன்னரையாக, சுவர்க்கத்துடைய பூஞ்சோலையாக நீ அமைத்துடுவாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுடைய தாய் தந்தைகள் யாரெல்லாம் நோயை பற்றிருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையை, அவருடைய நோய்களை குணப்படுத்தி அவர்களுக்கு வளமான வாழ்க்கையை நசீபாக்கிடுவாயாக யா அல்லாஹ். ரப்பி ரஹ்மானே, யா அல்லாஹ், நாம் சுஜூத் செய்கின்றவர்களாக, உனக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக எங்களை கபூல் செய்து கொள்வாயாக யா அல்லாஹ். தொழக்கூடியவர்களாக ஆக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ், எமது நாட்டிலே ஒற்றுமையை உருவாக்கிடுவாயாக யா அல்லாஹ்.
யா அல்லாஹ், நாம் எல்லா சகோதரர்களோடும் ஒன்றாக இருக்கக்கூடிய நல்ல சந்தோஷமாக இருக்கின்ற ஒற்றுமையாக வாழ்வதற்கு எங்களுக்கு கிருபை செய்து விடுவாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ், இந்த ரமலானை கபூல் செய்து விடுவாயாக யா அல்லாஹ். இந்த ரமலானில் செய்த அனைத்து அமல்களையும் கபூல் செய்து கொள்வாயாக யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, எங்களுடைய நாட்டிலே நிம்மதி சந்தோஷமான வாழ்க்கையை தந்தல்வாயாக யா அல்லாஹ். ஒற்றுமையை தந்தல்வாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ், எல்லா மனிதர்களும் எல்லா சமூகமும் ஒன்றாக ஒற்றுமையாக இருந்து நமது வாழ்க்கையிலே நல்ல ஒரு செழிப்பையும் இந்த நமது நாட்டுக்கு நல்ல ஒரு செழிப்பையும் நல்ல ஒரு நிலைமை அமைத்துடுவாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களை கபூல் செய்து கொள்வாயாக, எங்களை ஏற்றுக்கொள்வாயாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.